தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வாங்க. வெரி குட், வெரி குட். இந்த நாமம் நிலைக்கணும், இந்த சம்பிரதாயம் நிலைக்கணும். இந்த குழந்தைகள், பேர குழந்தைகள், பேத்திகள். நான் ஏதோ கொஞ்சம் ரொம்ப பொலைட்டாக சொன்னேன், அவர் இன்னும் ஒரு ஹார்ஷாக சொல்கிறார் பேர குழந்தைகள்னு. எனவே நாம சங்கீர்த்தனம் நிலைக்கணும்னா, இந்த சம்பிரதாயம் நிலைக்கணும்னா, சம்பிரதாயம் பண்ணுறது ஒரு விதம், நாம சங்கீர்த்தனம் பாடுறது கொஞ்சம் மாறும். உலகத்திலே ஆங்காங்கே உள்ள பக்தர்களுக்கு எது சௌரியமோ, எது வாயிலே வருமோ, எந்த பாடல் தெரியுமோ இறைவனை பற்றி, அது நடந்து வருகின்றது. மலேசியாவோ, சிங்கப்பூரோ, ஸ்ரீலங்காவோ, லண்டனோ, எல்லா இடத்தையும் நடந்துட்டு வருது. எனக்கு ஒரே எங்கே போனாலும் இன்னைக்கு ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு ஒரு காரணம் சொன்னோம். ஞானானந்த சுவாமிகள் மடியில் விளையாடின குழந்தைங்கிற ஒரு அனுபவத்தில் இந்த காரியங்களை சொல்கிறேன். 1962 சுவாமியிடம், குருஜியிடம், நமாஜியிடம், மண்டலியிடம், உலகத்திலே எங்கெல்லாம் ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி உள்ளதோ அனைவரிடம் தொடர்பு கொண்ட ஒரு நபர் நான். முக்கியமான வேண்டுகோள், குழந்தைகளை அழைச்சிடுவாங்க. இன்னைக்கு மறந்து போயிருக்க பரவாயில்ல, நாளைக்கு எப்போ முடியுமோ குழந்தைகளை வரவழைச்சு அவளை எப்படி இன்வால்வ் பண்ணுறதுன்னு நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம். ஏன்னா நாங்கள் உலகம் முழுக்க சொன்னால் நம்ப மாட்டேன். ஒரு மாதம் முன்னாடி மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் தான், லலிதா நவரத்தின மாலை. பம்பாயோ அப்படியே கட்டி போட்டது குருஜியோட லலிதா நவரத்தின மாலை. அந்த காலத்தில் 1963 ஐ திங்க் ராஜாராமன் உண்டு. அப்போ ராஜாராமனே கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் தான் வந்தார் அவர் 71. நீங்கள் இருந்தேன். அந்த லலிதா நவரத்தின மாலை மலேசியாவில் எங்கே அவளுக்கு தமிழ் தெரியாதோ, தமிழ் தெரியாத சின்ன குழந்தைகள் அந்த எல்லா பேராகிராஃபையும் விடாமல் பாடிதான் மனப்பாடமாக. இப்படி ஒரு விஷயம் மலேசியாவில் நடக்கிறதுனா நம்ம டெல்லி பின்னாடி இருக்க முடியுமோ? அதனால முடிஞ்சவரை குழந்தைகளை அழைச்சிட்டு வாங்கோ. இதை பாட அவளை அனுபவப்படுத்துங்க. திவ்யநாம சங்கீர்த்தனம் பகவான் ஆவாகனப்படுத்தி அவளை பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. முடிஞ்சவரை அவளை இன்வால்வ் பண்ணால் அத்தனைக்கத்தர நாமம் வளரும். அத்தனைக்கத்தர நீங்கள் இன்னும் ஒரு 20 வயசுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா? ஆஹா, நம்ம குழந்தை எனக்கு எப்படி வாசிக்கிறது. இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சுந்தர ஹார்மோனியம். இவன் ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வர ஆரம்பித்தான். அவன் அண்ணா அவங்க இவாள்லாம் கலந்துக்கிறது புதுசாக இன்றைக்கி மிருதங்கம் பிரமாதமாக இருந்தது. அதனால் எல்லா பகவதாளுக்கும் ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டி டெல்லி ஷாபா ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம். இதே மாதிரி நாமம் வளரணும். ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஆகாரம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாம் இருந்துட்டும் ஆற அமர அதுக்கப்புறம் அவ சௌக்கியம் கொள்ள